Hi friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கேப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு நான் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 பேருக்கு ஆகிற அளவுக்கு கேப்ப மாவு கொஞ்சம் நான் லைட்டாக அந்த ஸ்மெல் வர அளவுக்கு நான் இதை கொஞ்சம் தவாவில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப இல்லை, அந்த கேப்ப மாவுடைய ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கிறேன். கேப்ப மாவு ஒன் ஆஃப் த சிறுதானியத்தில் ஒன்று. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஸோ இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் டின்னர் கூட இது ஆவராப்பில் ஒன்று செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா சூடேறிடுச்சு. அதுக்கு அடுத்து நான் இதுக்கு தேவையான காய்ங்க எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கேபேஜை கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி செடி கட் பண்ணியிருக்கேன், கேரட்டு, பின்ன பச்சை மிளகா, வெங்காயம், இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உப்பு எடுத்திருக்கேன். இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன்னு சீரகம், ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இப்போ நான் 2 கப்புக்கு நான் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டுக்கலாம். அந்த சின்ன துண்டு இப்போ ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் கேரட் எடுத்தேன். அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேபேஜ் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி செடி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். அதோடைய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் இப்படி கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு மட்டும் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா சேர்த்துடலாம். இப்போ உப்பு சீரகம் எல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காய்ங்கெல்லாம் நம்ம நல்லா போட்டு கைட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் சாதா தண்ணி, வெந்நியெல்லாம் வேண்டாம், சாதா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம இதை கைட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரொட்டி தட்டுற அளவுக்கு இதை நம்ம கைட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இதுவாக வேண்டாம், டைட்டாக வேண்டாம், கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும். இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம சின்னதாக இதுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு கல்லில் வச்சு தட்டிடலாம். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தட்டி கொடுத்துடலாம். நம்ம இது நல்லா நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணும் அந்த சைஸ்க்கு தட்டிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்போ தட்டி கொடுத்தாச்சு. கொஞ்சம் இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். என்னன்னாக்கா மூடி போட்டோம்னாக்கா அது அந்த வெள்ளை வெள்ளையாக வராது. இல்லைனாக்கா மாவு கொஞ்சம் அந்த ரொட்டி வெள்ளை வெள்ளையாக தெரியும். ஸோ இப்படி மூடி போட்டு வேக வச்சோம்னாக்கா அது ரொம்ப அருமையாக வந்துடும். எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்ன சிறுதானியம் ரொம்ப அடிக்கடி சேர்த்துக்கணும். இது எல்லாருக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேவரை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. கொஞ்சம் இப்படி இப்படி குத்தி குத்தி விட்டு கொஞ்சம் நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுங்க, எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. உங்களுடைய விருப்பம் என்ன எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படி ஊற்றி இதை சுட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட நம்மளுக்கு ஒன்றும் தேவைப்படாது. ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மேலே கெச்சப் ஊற்றி கொடுத்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேவரு வெஜிடபிள் ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணால், லைக் பண்ணால், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. கேவரு அடிக்கடி சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கெச்சப் மேலே தடவி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க.
தேங்க்யூ.